ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு சரன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ஸ்வாடிகோ. இது வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ அதோட பார்ட் 2. இது வந்து அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்த மாதிரி தான் அந்த லாஸ்ட்டாக அந்த கட்டி வெட்டு பார்த்தீங்களா, லைஃப் போச்சு நமக்கு. அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் தொடங்குறோம். நான் அதுக்கு முன்னாடியே வர வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய வாட்டி எடுத்த எல்லாமே எரர்னே காமிச்சிருந்தேனே தெரில. என்னோடய ஃபைல் மேனேஜர் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சானு தெரில. அதனால் நான் எத்தனை வாட்டி விளையாடிருக்கேன் பாருங்க. நான் 3 வாட்டி தொடர்ந்து விளாட்னேன். ஃபஸ்ட் வாட்டி விளாடும் போது வந்து எனக்கு எரர் காமிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டெலிட் பண்ணிட்டு கேமை டெலிட் பண்ணிட்டு புதுசாக டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் விளாட ஆரம்பிச்சேன். நான் அதுக்கப்புறம் விளாட ஆரம்பிச்சு தான் இங்கே 39 இருக்குது. அதுக்கப்புறம் நான் இங்கே இருப்பாங்க 29 இருக்குது. லாஸ்ட்டாக வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கிறேன் 17%. லாஸ்ட்டாக வந்து நம்ம இங்கே தான் இப்போ வாட்டணும் போது கேமை. ஸோ அந்த லெவலுக்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் நான் இதுவை. எப்படி எரர் ஆகுனே தெரில. ஃபஸ்ட் வாட்டி ஸ்டோரேஜ் ரன்னிங் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். திரும்பியும் எரர் ஆச்சு, என்னன்னே தெரில. ஸோ இங்கெல்லாம் வந்தாச்சு நம்ம போன வாட்டி. ஸோ லாஸ்ட்டாக நம்ம இங்கே தான் முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேமை. ஸோ அந்த லெவலுக்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் நான் இப்போ. கீ இப்போ மேலே போய் நம்ம எடுக்கணும். கீ எடுக்கணும், எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால். ஸோ அந்த சைடே நம்மளால் விளாட முடியல. அதனால் இந்த சைடு எகிரி குதிச்சு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளா. ஸோ இப்போ நம்ம கீ எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ மேப்பை கிளிக் பண்ணி வச்சு அடுத்த மேப்புக்கு வந்தாச்சு. இங்கே வந்து கீழே இருக்க பட்டன் வந்து கிளிக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம கீழே போய் அந்த இது எடுத்துக்கணும். அவங்க லாக் ஆட்டை பண்ணி வச்சுருக்காங்களா, அந்த லாக்கை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு கீழே போய் நம்ம மேஜிக் எடுத்துன்னு வரோம். எவ்வளோ அழகாக கண்ணு குட்டி கொடுத்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வெட்டிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம் கீழே. ஸோ இதெல்லாம் நம்ம வெட்டிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே நம்ம. ஸோ இங்கே ஒரு சுவிட்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பண்ணி பார்ப்போம். கீழே இறங்குது. இப்போ இங்கே ஒரு வழி போகுது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னா,
நான் வந்து மொதல் விளாட்னேன் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வேறு இல்லாமல் நான் ஏற்கனவே வர இப்போ 2 வாட்டி வேறு விளாட்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதான் இந்த கேம் டிலீட் ஆனதில்ல, அதான் வீடியோ டிலீட் ஆகிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ டிலீட் ஆகிடுச்சுல, அதனால நான் 2 வாட்டி விளாட்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எனக்கு தெரியும் இந்த இடம்லாம். ஸோ இதே பாக்ஸே நம்ம கீழே கொண்டு போகணும். இப்போ நம்ம கீழே எது கொண்டு போகிறோன்னா அதோ இந்த இது வைக்கிறது தான். இந்த பாக்ஸே இப்படி வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அனிமல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனிமல் வந்து கிட்ட எடுத்து வந்து இது உள்ளே ஒரு வச்சிங்கன்னா போதும், இது ஓப்பன்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வர இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு சுவிட்ச் இருக்குது, இதையும் வெடிக்க வைக்கணும். நமக்கு அடுத்த லெவல் ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அட்டாக் யூஸ் பண்ணிப்போம். இங்கேயும் ஒரு சுவிட்ச் இருந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இந்த பாருங்க காலை அட்டாக் இது பார்த்தீங்களா, இதுதான் அடிக்கணும் போ. ஸோ இவர்கிட்ட எதுக்கு வந்திருக்கோன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பெல்லு கொடுப்பார் இவர் புதுசாக. சொல்ல மேஜிக் ஸ்பெல்லு, மேஜிக் பாம் கொடுத்துருவாங்க பாருங்க. ஸோ இந்த பாம் எப்படி வேலை செய்யும்னா, முதல்ல இதோட டேமேஜஸ் பார்த்துலாம் எவ்வளோ இருக்குன்னு. 18லேருந்து 36 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேமேஜு. ஸோ மேலே வந்தாச்சு, இந்த பாம் வச்சு காமிக்கிறப்பாங்க. 18 டேமேஜ் ஆகுது பாருங்க. ஸோ இந்த சுவிட்சு வந்து எது இந்த பாம் வச்சு தான் வெடிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த சைடு கேட்டுக்கு போக முடியும் நம்மளால். ஸோ பவர்ஃபுல்லாகட்டும், இப்போ பவர் வந்து கம்மியாக இருக்குது நம்மக்கிட்ட, பவர்ஃபுல்லாகட்டும். ஸோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பவர். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த பாம் இங்கே வச்சிட்டோமா, கொஞ்சம் தள்ளி போயிடலாம். ஸோ இது ஓப்பன் ஆகிடுச்சோன்னே இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடு ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சுவிட்சு. இது பாருங்க, இது பாருங்க ஜம்ப் பண்ணி நல்லா வந்தது பார்த்தீங்களா. நம்ம மேலே அமிச்சது வந்து கீழே திரும்பி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சைடு நம்ம போனோம், வேறு அதனால் போக தேவையில்ல இப்போதைக்கு. இப்போ நம்ம இந்த சைடு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சுவிட்ச் பட்டன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கீழே போதானே. போகுது ஃப்ரெண்ட்ஸ், கீழே மேலே வருமானு தெரில. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து பார்ப்போம் மேலே வருதானே. மேலே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது கீழே இருக்கட்டும்.
இன்னும் ஆட்டை காமிட்டு பார்த்தீங்களா நம்மக்கிட்டே. ஸோ இப்போ வந்தாச்சு, இந்த பாம்பு ஃபேஸ் பண்ணி வச்சுருவோம் பவர் வந்தோடனே. ஸோ கீழே பண்ண மாதிரி தான் இங்கேயும் பண்ணலாம். நம்ம இந்த பாம்பு இங்கே இஷ்டமாக இது வச்சோடனே நம்ம அந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் இந்த இது ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், அது ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இவன் வேறு இருக்கானா பக்கத்தில். ஸோ இவங்கிட்ட பாம்பு வச்சு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஐயோ பாம்பு அதன் சேர்த்து போட்ட ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக 2 ஹார்ட் இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாம்பு மேக்கர்ன்ற பேரில். அடுத்த மேப் வந்துச்சு. ஆஹா இங்கேயும் வர்றதுக்கானா பார்த்து பார்த்து பார்த்து. இன்னும் 36 தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு. ஆஹா மேலேயே வந்து அடிக்கிறானே. மேலே ஒரு பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாமல் ஒரு ஆட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ நம்மகிட்ட ஒரே ஒரு ஆட்டாக இருக்குது. இங்கே வேறு ஒரு ட்ராகன் இருக்குது. அதான் ட்ராகன்ற பாருங்க, வவ்வால். ஆஃப் ஆட் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட. மேலே ஒரு இது இருக்குது, பாக்ஸ் இருக்குது. நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஆஃப் ஹார்ட்லேயே தான் நிற்குது உயிர். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ், தப்பிச்சோம். ஸோ ஒரு ஆட்டு வந்துச்சு. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு இது இருக்கும், கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும், அதனால் வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி இந்த இதெல்லாம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஆஹா கீழே பாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. அது வர இல்லாமல் 2 இது முடிச்சாச்சு. 2 கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கீழெலாம் வேறு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். இது இங்கே லாக்கில் இருக்குல்ல, இந்த லாக்கில் இருக்க கீழே எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போயாச்சு நம்ம. ஆஹா பாக்ஸு கீழே வந்துச்சு. இப்போ 2 பாக்ஸையும் கீழே தள்ளி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. நல்லவா லைஃப் கிடச்சிருக்கு நமக்கு. பாக்ஸை வெட்டினீங்கன்னா ஒன்று லைஃபு இல்லை டைமண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒன்றுமே கூட கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்பி லைஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாக்ஸை வெட்டாதீங்க தயவு செஞ்சு. அப்படி இந்த கேம் விளாட்ற மாதிரி இருந்ததுன்னா. ஏன்னா ஒரு நாட்டில் ஒன்றுமே கிடைக்காது, நார்மலாக அப்படியே பாக்ஸ் கீழே வந்துடும். ஸோ வந்தாச்சு நம்ம. இப்போ இதில் வந்து கீ இருக்கும். இந்த கீ எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ கதவு திறந்தாச்சு நம்ம. இங்கே வந்து பாம்பு வைக்கணும், ஒரு பாம்பு. இந்த கதவு அந்த வச்சுட்டு வந்துடலாம். நமக்கு ஒரு லைஃப் ஃபயர் கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ராவாக.
ஓ இது வந்து பாஸ் போல். நம்ம அங்கே பார்த்து பார்த்தீங்களா அந்த எனிமி இங்கே வந்துச்சு திரும்பி. ஆஹா இன்னும் 2 லைஃப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட. அதை வச்சு தான் இந்த இதுவை முடிக்கணும். ஆஹா 2 பால் வேறு வருது. லாஸ்ட்டு 5 தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம சாவச்சிட்டோம். ஏன்னா ஏற்கனவே சாவச்சிடணும் நம்ம. இந்த கதவு ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ கடைசி வரைக்கும் இந்த ஒரு ஆட்டில் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஆட்டு இல்லை 6 ஆட்டில் தான் இருக்கேன் நான். ஸோ நமக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு இது வச்சுருக்கு. இப்போ இது எதுக்குன்னு தெரில. இந்த மாதிரி வந்து மூணு கலெக்ட் பண்ண போல் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இது நம்மளால் யூஸும் பண்ண முடியல. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல இது. ஸோ நான் வந்து எப்படி இது ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சேன்னா, ஏற்கனவே நான் 2-3 வாட்டி விளாடிருக்கேன் இதை. ஏன்னா நான் காமிச்சேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே. அதனால் 2-3 வாட்டி விளாட்னேன் நான். அதனால தான் ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சேன் நான். இல்லைனா அந்த பேய்கிட்ட நம்மளும் கஷ்டப்பட்டுருப்போம் இவ்வளோ நேரம். பேய் எனிமையாக தெரியல, அது கருப்பாகுது. அது பேயா இல்லை எனிமையான்னு தெரில, ஏன்னா கருப்பாகுது அது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து தான் வந்தோம் பாஸை கில் பண்ணிட்டு. இங்கேருந்து இங்கே வந்தோம் திரும்பி. இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே போகலாம். இங்கே எதுக்கு போகிறோன்னா, இங்கே பாம் ஒன்று இருக்கும் பாருங்க. நம்ம கையில் பாம்பு வச்சிடல, அந்த பாம்பு வச்சு கிஃப்ட் பாக்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த குவாரி கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குவாரியை வந்து இது பண்ணிடலாம். பாம்பு வச்சு கிஃப்ட் பாக்ஸ் எடுக்கலாம். $121 24 கட்சி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இன்னும் 25 வேணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஆஹா பாம்பு வேறு வச்சுக்கிறேண்ணா. எப்படி போனால் இந்த ஆஃப் ஹார்ட்டில் தான் இருக்கேன் நான். ஸோ இங்கேயே பாம்பு வச்சிடலாம். மேலே போயிட்டு லைஃப் எடுக்க முடிஞ்சா பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு லைஃப் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 130 டைம் நேரம் வந்திருக்கு. பாம்பு தூக்கி போட்டாச்சு. இந்த வருது பற்றியா, பின்னாடியே பூச்சி வருது பற்றியா. இந்த இருட்டில் வர தெரிய மாட்டேது எங்கேருந்து வருதுன்னு. கீழே ஒரு இடம் போகுது, இங்கேயும் ஒரு பாம்பு வைக்கணுமா. ஆஹா இங்கே வச்சனே, ஒழுங்காக கீழே போய் வச்சிருக்கலாம்.
கீழே வர இதனால எத்தனை இது பாடி ஆட்டில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி பாம்பு வச்சிருந்தனால தான் அதை மாட்டினேன். இந்த வாட்டி பாம்பு இல்லைல்ல, டப்புன்னு முடிகிறோம். நம்ம திரும்பி வர இந்த இது கல்லுக்கெலாம் வேறு பாம்பு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸோ இங்கே வந்து நல்லதாக போச்சு. ஏன்னா ஒரு டைமண்டு 4 டைமண்ட் கிடச்சிருக்கு. அது வேறு இல்லாமல் ஹார்ட் வேறு கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே இது சீக்கிரமாக வந்துச்சுன்னா பரவாயில்ல. இது பாம்பு வச்சிடலாம். இந்த பாருங்களா, மேலேருந்து வருது பார்த்தீங்களா கீழே. ஸோ வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சாக வச்சாச்சு. நம்ம ஒன்று விடக்கூடாது, எல்லாத்தையும் கில் பண்ணுறோம். எங்கேருந்துடா குச்சி வரீங்க நீங்களா? ஆஹா, மேஜிக் ஸ்பெல் மாற்றிப்போம். ஸோ அடுத்து வந்தாச்சு மேஜிக்கு பேஸ் பண்ணிப்போம். நம்ம ஒன்று ஒன்றா லெவலாக அப்கிரேட் பண்ணின்னு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது யாரா புதுசாகரா? கல் மனிதன் கீழே இறங்கினா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாட்டிக்குவோம். மேலேருந்தே சாவடிக்கலாம் இவனை. தம்பி இங்கே வாப்பா. நல்லா செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுவை. ரெட் கலரில் பின்னாடி நெருப்பு வருது. அந்த பயபுலியை வெட்டினவனுக்கு அப்புறம் தான் இது கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? ஆஹா, புதையல் இந்த கலர் கலராக கொடுத்துக்கிறாங்க டைமண்ட்ஸ் வேறு. $167 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம போய்ட்டு அந்த இது வாங்கிக்கலாம், ரெட் கலரில் இரும்பு பந்து வாங்கிக்கலாம். ஸோ அது எதுக்கு வாங்குகிறோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் ரெட் கலரில் வால் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, நெருப்பு அந்த வால் இது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால். இந்த ஒயிட் கலர் வால் வந்து ரெட் கலர் வாலாக மாற்றிக்க முடியும் நம்மளால். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ஃப்ரேமில் வந்து ரெட் கலர் ஃப்ரேமாக மாறும். அட நீ எங்கடா வர? வாடா தம்பி. என்னத்துடா மேலேருந்து வந்து என் லைஃப்பை கம்மி பண்ணுறேன்னே தெரில. இன்னும் இந்த சைடு போல், இந்த சைடு போய் பார்ப்போம். கீழே வேறு நிறைய இருந்ததில்ல, கீழே இது பண்ணுவோம்.
எத்தனை இது பார்த்தீங்களா கீழே. இப்போ நம்ம வேறு மேப்லேருந்து போயிட்டு வந்தீங்கன்னா திரும்பி இந்த சைடு வந்துடும். ஸோ இங்கே வந்து ஒரு இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே. இது தள்ளி போனோம். போன வாட்டி வர மாதிரி நான் பார்த்துட்டேன் இந்த இதுவை. ஒரு கத்தி கட்சி இருக்கும் சார், நீடல். இது எவ்வளோ டேமேஜ்? 14லேருந்து 26 மாறுது. ரெட் கலரில் மாறிச்சு பார்த்தீங்களா கத்தி லேசா. ஸோ மேப் வந்துச்சு, அந்த பால் வாங்கிட்டு வந்துடலாம் போயிட்டு நம்ம. ஸோ இது 3மே வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. இப்போ போன பார்ட்டில் வந்து இது ரெண்டும் வாங்கிட்டேன், ஹீலிங் போர்ஷனும் இந்த கத்தியும். இப்போ வந்து இந்த ரெட் கலர் பால் வாங்கியாச்சு. அது பச்சை கலர் பால் இருந்த மாதிரி தெரியல பார்த்தீங்களா. இங்கே இந்த ரெட் கலர் பால் எதுக்குன்னா, அதை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இது வச்சிங்கன்னா இங்கே ஸ்பெல் மாதிரி வரும் ரெட் கலரில். இந்த பாருங்க கத்தியில் வருது பாருங்க ரெட் கலரில். என்ன நெருப்பு வருது பார்த்தீங்களா. அதே இதில் வச்சிங்கன்னா இந்த இதில் இருக்கிறதுலே இதுதான் கம்மியாக இருக்கும் இந்த டேமேஜ், 20லேருந்து 36. இது வந்து 18லேருந்து 36. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது தான் கம்மியாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்குது, இது செகண்ட் கம்மியாக இருக்குது, தேர்டு இருக்கிறதுலே இதுதான் அதிகமாக இருக்குமே. இந்த பாருங்கள் 36லேருந்து 73. ஸோ இப்போ காமிக்கிற பாருங்களா, இந்த பாருங்கள் ஃபயரே ரெட் கலரில் வருது பாருங்க. நமக்கு ஒரு லைஃப் வச்சுருக்கு. அட இவனை வெட்ட முடியல. ஸோ கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். கடைசி வரைக்கும் இந்த ஒரு ஆட்டில் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ இங்கே கீழே வந்து ஒரு இது பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதோ இந்த இது வெட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டியாச்சா? இப்போ மேலே போயிடலாம். அது வந்து இது ஓப்பன் பண்ணுறதுல அங்கே நம்ம கீழே போய் வெட்டணுமே இந்த இதுவை.
ஆஹா திரும்பி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. ஸோ எப்படியோ ஜெயிச்சாச்சு. அந்த இதுவை திரும்ப இல்லை நம்ம ஒன்ஸ் இதுலேருந்து மேப்பை விட்டு போயிட்டிங்கன்னா திரும்பி போய் தான் இது பண்ணும். இந்த பாருங்களும் நம்மளே அடி வருது. ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி மிஸ் ஆகலாம். தொடர்ந்து மிஸ் ஆகினே இருப்போமா சொல்லுங்கள். எப்படியோ லைஃப் கட்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, அதிசயமாக இது ஃபுல்லாக இருக்குது நம்ம லைஃப். இப்போ டைமண்ட் வேறு வந்துருக்கு. டைமண்ட் எடுத்து வச்சுக்கோங்க கிடைக்கும் போது, ஏன்னா பின்னாடி யூஸ் ஆகலாம். என்னடா ஒன்றாச்சா ஒன்று வரீங்க? ஏய் வெயிட் பண்ணு. நல்ல வேலை 2 பேரும் லைஃப் கொடுத்து போயிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண செடிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிட்டே இருந்தால் மட்டும்தான் அடிக்க முடியும். அது கிட்ட அது கடிக்கும் போது வரவங்க மட்டும்தான் அடிக்க முடியுமே. உங்களுக்கு டைமண்டு இல்லை லைஃப் தேவைப்பட்டால் மட்டும் அதை கை வைங்கோ, இல்லைன்னா தேவையில்லாமல் கை வைக்காதீங்கோ. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த இது வரும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அதை அடிக்கிறதுக்குள்ளே லைஃப் வந்துச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு லைஃப் எடுத்தாச்சு. அதை அடிக்கிறதுக்குள்ளே நமக்கு லைஃப் கம்மியாகினே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை இது வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாம் வச்சு. நான் ஏன் அப்பப்போ பேச மாட்டேன்னா, நான் அடிக்கும் போதோ இல்லை ஜம்ப் பண்ணும் போதோ சவுண்டுக்கு இது பார்த்தீங்களா, அதில் வந்து என் வாய்ஸ் கம்மியாக வருது. அதனால தான் நான் நார்மலாக இருக்கும் போது பேசுகிறேன் வாய்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு மேப் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கிளிக் பண்ணிக்கலாம் இந்த மேப்பை. பரவாயில்ல, லைஃப் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இது வரைக்கும் 6 லைஃப் நமக்கு ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. நான் இந்த ஊஞ்சலில் எதுக்கு விளாடுறேன்னா, இந்த ஊஞ்சலை விளாடி தான் இந்த ஊஞ்சலோட லென்த் அதிகப்படுத்தினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் அந்த சைடுக்கு போக முடியும். அதனால தான் நம்ம இது பண்ணுறோம்.
ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வரும்போது அந்த ஊஞ்சல் வேறு தள்ளி போயிடுது. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஜஸ்ட் மிஸ்ரா. ஏய் கீழே ஒன்று பண்ண என்னத்துக்கு? ஏய்
கரெக்டாக அந்த தொட்டுடுறேன், அந்த தொட்டுட்டோடனே இது ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு என்ன ஆகுதுன்னே தெரில. இந்த ஜம்ப் பண்ணுறதுல தான் கம்மியாகுது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அப்பா அப்படியே ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஏறுறதுக்குள்ளே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வழி ஆகிட்டோம். இப்போ சுற்றி விட்டாச்சு. நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், போக கஷ்டமாக இருக்கும்னு. இதனால தான் நான் சொன்னேன்.
எப்படியா அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேறு உள்ள இருக்கான். நண்டுக்கு கால் வச்சு கை வச்ச மாதிரி இருப்பாங்களா? நான் வேகமாக குத்துறான்ப்பா. நான் வேகமாக குத்துறான் பார்த்தீங்களா? ஸோ நமக்கு எல்லா ஆட்டம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாங்க இந்த இது போகலாம். இந்த நான் 3 பாக்ஸ் வச்சு தான் இதில் ஏறணும் போல். இதில் என்ன போடவே முடியல இந்த பாக்ஸை தூக்கி. எப்படியோ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏரியாச்சு. ஆடாச்சா கை விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போகிறதுங்காட்டியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்றுக்கு ஏதாச்சும் வந்துருங்க பூச்சி. எதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ். எந்த பூச்சியாச்சும் வருதுன்னு பார்த்தா வரல எதுவுமே. மேப்பை கிளிக் பண்ணியாச்சு நம்ம. இஃப் யூ எவர் கெட் லாஸ்ட் யூஸ் த மேப் டு ஃபைண்ட் த வே. அதான் தெரிஞ்சுக்காதுல என்ன. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு டைம் நிறைய நேரம் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் மிச்சத்தை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.